வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஆதாமும் ஏவாளும் பாகம் 8. இதுவரைக்கும் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கடவுள் உடனே ஏவாளை பார்த்து கேட்ட உடனே ஏவாள் சொன்னால், அந்த சர்ப்பம் தான் என்னை இந்த பழத்தை உண்ண தூண்டியது, அதனால் தான் அந்த பழத்தை நான் உண்டேன் என்று சொன்னாள். இவ்வாறு இவர்கள் மூவரும் மாற்றி மாற்றி கூறியவுடனே கடவுளுக்கு மிக கோபம் உண்டாகி, கடவுள் சொல்லிய சொல்லை இவர்கள் மூவரும் மீறியதற்காக இவர்கள் மூவருக்கும் ஒவ்வொரு தண்டனைகளை கொடுத்தார். என்ன என்ன தண்டனைகள் என்று தெரியுமா? இதோ பார்க்கலாம் வாருங்கள். முதலில் பாவத்தை தூண்டிய பாம்பை அழைத்தார். பாம்பு அதாவது சர்ப்பம் அந்த காலத்தில் பறக்கும்படித்தான் கடவுள் படைத்தார். இது செய்த பாவத்தின் நிமித்தம் சர்ப்பமே, நீ சாகும் நாள் வரையில் மண்ணை தின்பாய் என்று கூறினார். அந்தபடியே சர்ப்பம் தன்னுடைய இறக்கைகளை இழந்து தரையில் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. அடுத்தபடியாக சர்ப்பத்தின் நிமித்தம் பாவம் செய்த ஏவாளை அழைத்தார். சர்ப்பம் தூண்டியதால் நீயும் உண்டாய் அல்லவா, அதனால் நீயும் பாவத்திற்குரியவள் என்று கூறி, நீ பெற்றெடுக்கும் பிள்ளையின் நிமித்தம் நீ மிகுந்த கொடிய வேதனைப்படுவாய். அடுத்தபடியாக உன் மனைவி சொன்னதால் நீயும் அந்த பழத்தை உண்டாய் அல்லவா ஆதாமே என்று கூறிய தேவன் உடனே ஆதாமுக்கும் ஒரு சாபத்தை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரையிலும் ஆதாமும் ஏவாளும் எந்த கவலையும் படாமல் கஷ்டப்படாமல் தங்களுடைய பசிகளை ஆற்றிக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆதாமிற்கு என்ன ஒரு தண்டனை தெரியுமா? நீ உன் வியர்வையை புசிப்பாய். வியர்வையை புசிப்பாயா? அப்படி என்றால் என்ன? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.